டேவிசன் அண்டு ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறோம். அது வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. டு வெரிஃபை வேவ் நேச்சர் ஆஃப் மூவிங் எலக்ட்ரான். இதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் பார்க்குறோம். இப்போது ஹீட்டட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஒன்று இருக்குது. திஸ் இஸ் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இது எலக்ட்ரானுடைய சோர்ஸு. இந்த ஹீட்டட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகும். ஸோ இதை நம்ம எலக்ட்ரானுடைய சோர்ஸ்னு சொல்லலாம். எலக்ட்ரான் இருந்து எமிட் ஆகுது ஹீட்டட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்லேருந்து. எமிட்டட் எலக்ட்ரான் ஆக்சிலேட்டட் பை த சார்ஜ் பிளேட். இங்கே வந்து வோல்ட் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா V வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரு சார்ஜ் பிளேட்டை வச்சு இந்த எமிட்டட் எலக்ட்ரான் ஆக்சிலேட் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்லைட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைட் வந்து என்ன பண்ணுதுன்னா வேரியஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸை மெர்ஜ் பண்ணி சேம் கைனடிக் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து பீம் ஆஃப் ஆக்சிலேட்டர் எலக்ட்ரான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்லைட் ஒர்க் என்னென்னு பார்த்தோம்னா வேரியஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸை மெர்ஜ் பண்ணி சேம் கைனடிக் எனர்ஜியாக இருக்கிற எலக்ட்ரான்ஸை கன்வெர்ட் பண்ணி அனுப்பும். ஸோ இந்த பீம் ஆஃப் ஆக்சிலேட்டர் எலக்ட்ரான் நிக்கல் கிறிஸ்டல் மேலே விழும். இது வந்து நிக்கல் கிறிஸ்டல். இந்த நிக்கல் கிறிஸ்டல் மேலே விழுந்ததும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் எலக்ட்ரானுடைய ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே சர்க்குலர் ஸ்கேல் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கு. சர்க்குலர் ஸ்கேல். ஸோ இது வந்து சர்க்குலர் ஸ்கேல் இது. அண்டு எலக்ட்ரானுடைய டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் டிடெக்டார் அண்டு கால்வனோமீட்டர் வந்து இது கூட ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த சர்க்குலர் ஸ்கேல் அண்டு எலக்ட்ரான் டிடெக்டார் attached to the scale. இந்த ஸ்கேல் கூட எலக்ட்ரான் டிடெக்டாரும் இருக்கும். அண்டு கால்வனோமீட்டர் கனெக்டட் டு எலக்ட்ரான் டிடெக்டார். இது ஜின்றது கால்வனோமீட்டர். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர். ஸோ என்ன சொல்கிறோம், ஹீட்டட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சிலேட் பண்ணுறோம் பை யூஸிங் V வோல்ட்டு அண்டு ஸ்லீட்டில் யூஸ் பண்ணி நிக்கல் மேலே விழுந்ததுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ரிஃப்ளெக்டான எலக்ட்ரான்ஸை நான் மெஷர் பண்ணுறோம். வேரியஸ் ஆங்கிளில் வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இங்கே வந்து மோஸ்ட் டென்சிட்டி வந்து எந்த ஆங்கிளில் வருதுன்னு அந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு வச்சுருக்கோம். அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஆக்சிலேட்டர் எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி பார்க்குறோங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆக்சிலேட்டர் எலக்ட்ரான் ஆஃப் mv² ஈக்குவல் டு Vன்னு சொல்கிறோம். ஸோ Vன்றது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சார்ஜ் பிளேட்டில் அப்ளை ஆகிற இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் Vன்னு வச்சுருக்கோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ Eன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். இதனோட வேல்யூ 1.6 × 10⁻−19 கூலும். ஸோ இங்கே வந்து நம்ம V வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். இதை கால்குலேட் பண்ணி டி பிராக்லி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு V² கால்குலேட் பண்ணலாம். V² ஈக்குவல் டு 2VE/mன்னு கிடைக்கும். ஸோ இது ரூட் எடுக்கும்போது இதுக்கு V கிடைக்கும். V ஈக்குவல் டு √2VE/m. ஸோ இந்த Vயோட வேல்யூவை டி பிராக்லி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ டி பிராக்லி ஈக்குவேஷன்றது என்னென்னு பார்த்தோம்னா லாம்டா ஈக்குவல் டு h/mv. ஸோ இந்த லாம்டான்றது வேவ் லென்த். இதில் Vயில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். லாம்டா ஈக்குவல் டு h/mv. h/m Vயோட வேல்யூ √2VE/m. ஸோ இங்கே m ரெண்டையும் அடிக்கும்போது நம்மளுக்கு √m கிடைக்கும். ஸோ இதான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், மெமரி பண்ணிக்கணும். லாம்டா ஈக்குவல் டு h/√2mVEன்னு கிடைக்குது. ஸோ இங்கே Vன்றதுனால பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸ்மால் v இருந்தபோது அது வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இது கேபிட்டல் V. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் HmEA2 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு லாம்டா ஈக்குவல் டு 12.26/√V ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ இந்த Vன்றது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது நம்ம டி பிராக்லி ஈக்குவேஷன் சொல்லலாம். லாம்டா ஈக்குவல் டு 12.26/√V. ஸோ அனதர் ஒன் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதலாம். இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 kT.
ஸோ இந்த கைனடிக் எனர்ஜிலேருந்து வி ஸ்கொயர் பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் வி கால்குலேட் பண்ணி லேம்டா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு லேம்டா ஈக்குவல் டு h/√3m/kTன்னு கிடைக்கும். ஸோ இது அனதர் ஒன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டி பிராக்லி ஈக்குவேஷன். ஸோ இதில் கேன்றது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர். ஸோ இப்போ நான் லேம்டா ஈக்குவல் டு 12.26/√v இந்த ஈக்குவேஷன்ஸில் வோல்ட்டு வந்து வேரி பண்ணுறதால லேம்டா வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது ஈக்குவேஷன் இதுதான். லேம்டா ஈக்குவல் டு 12.26/√v ஆம்ஸ்டாங். இதில் v பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வந்து வேரி பண்ணுறோம். 10 வோல்ட்டிலிருந்து 1000 வோல்ட்டுக்கு வேரி பண்ணுறோம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ வேரி ஃப்ரம் 10 to 1000 வோல்ட். ஸோ ஃபஸ்ட்டு 10 வோல்ட் கொடுக்குறதால கிடைக்கிற லேம்டா பார்க்கலாம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வி வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது லேம்டா வேல்யூ வந்து 3.877 ஆம்ஸ்டாங் கிடைக்கும். அண்டு 1000 வோல்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.1226 ஆம்ஸ்டாங் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ பார்க்குறோம். 10லேருந்து 1000 வரைக்கும் அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த லேம்டா வேல்யூலாம் சிமிலர் டு எக்ஸ்ரே வேவ் லென்த். ஸோ இது வந்து எக்ஸ்ரே வேவ் லென்த்துக்கு சிமிலராக இருக்குது. நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்ரேவுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குதுன்னு. ஸோ இதிலேருந்து எலக்ட்ரானுக்கும் வேவ் நேச்சர் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த லேம்டா வேல்யூ வேவ் லென்த் வேல்யூ சிமிலர் டு எக்ஸ்ரே வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் பார்க்குறோம் தீட்டா. அதாவது மோஸ்ட் இன்டென்ஸ் எலக்ட்ரான் எந்த ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறோம். மோஸ்ட் இன்டென்சிட்டி எலக்ட்ரான் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் வித் 50. ஸோ மோஸ்ட் இன்டென்ஸ் ரிஃப்ளெக்டட் எலக்ட்ரான் இதுக்கான லேம்டா வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். இங்கே ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் வேவ் வந்து மோஸ்ட்டாக எந்த ஆங்கிளில் மோஸ்ட் இன்டென்ஸ் ரிஃப்ளெக்டட் எலக்ட்ரான் வேவ்ஸ் மெஷர்டு வென் தீட்டா ஈக்குவல் டு 50 டிகிரி. தீட்டா வந்து 50 டிகிரி இருக்குது. அதில் வோல்ட் எவ்வளோ அப்ளை பண்ணோம்னா 54 வோல்ட் அப்ளை பண்ணும்போது மோஸ்ட் இன்டென்ஸ் ரிஃப்ளெக்டட் எலக்ட்ரான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வோல்ட்டு அப்ளை பண்ணும்போது 50 டிகிரியில் மோஸ்ட் இன்டென்ஸ் வருது. இதுக்கான லேம்டா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது 54 வோல்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லேம்டா ஈக்குவல் டு 1.68 ஆம்ஸ்டாங் கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்ரே வேவ் லென்த்துக்கு சிமிலராக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்லணும்னா எக்ஸ்ரேவுக்கு வேவ் நேச்சர் இருக்குது. ஸோ இதே போல் எலக்ட்ரானுக்கும் வேவ் நேச்சர் இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே ஹேவ் வேவ் நேச்சர், ஸோ எலக்ட்ரான் ஆல்சோ ஹேவ் ஏ வேவ் நேச்சர் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறாங்க டேவிஸ் அண்டு சேர்மர். அது நிக்கல் கிறிஸ்டலில் வந்து எலக்ட்ரான் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் பார்க்குறோம். இங்கே நிக்கல் கிறிஸ்டலில் வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சரு, நிக்கல் கிறிஸ்டல் ஃபேஸ் சென்ட்ரல் கியூபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் பிளேன் வந்து பேரலல் டு 111 லேட்டிஸ் பிளேன். ஸோ இந்த 111 லேட்டிஸ் பிளேனுக்கு பேரலாக இருக்குது. இங்கே தீட்டா வந்து 50 டிகிரி. மோஸ்ட் இன்டென்ஸ் எலக்ட்ரான் வேவ் வந்து இந்த 50 டிகிரியில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிராக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். பிராக் ஈக்குவேஷன் n lambda equal to 2d sin theta. ஸோ இதில் டீட்டா வேல்யூ 50ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம லேம்டாவை கால்குலேட் பண்ணுறோம். டியோட வேல்யூ n வேல்யூ 1, டியோட வேல்யூ பார்த்தோன்னா 1.075 ஆம்ஸ்டாங் ஃபார் நிக்கல் கிறிஸ்டல். ஸோ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே எது ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது லேம்டா கால்குலேட் பண்ணுறோம். 1 × λ 2 ×
1.075 sin 50. ஸோ இந்த ஆன்சர் எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா லேம்டா ஈக்குவல் டு 1.648 ஆம்ஸ்டாங் கிடைக்குது. ஸோ எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. பட் எலக்ட்ரானால் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது லேம்டா ஈக்குவல் டு 1.668 வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். எக்ஸ்ரேவுடைய லேம்டா வேல்யூ 1.64, எலக்ட்ரானுடைய லேம்டா வேல்யூ வேவ் லென்த் வேல்யூ 1.668 ஆம்ஸ்டாங். எக்ஸ்ரே யூஸ் பண்ணும்போது லேம்டா ஈக்குவல் டு 1.648 ஆம்ஸ்டாங். ஸோ ரெண்டுமே க்ளோஸ் வேல்யூவாக இருக்குது, அது சிமிலர் வேல்யூவாக இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸ்ரேவுக்கு வேவ் நேச்சர் இருக்குது. ஸோ அதனால் அதே போலவே எலக்ட்ரானுக்கும் வேவ் நேச்சர் இருக்கும், ஏன்னா சிமிலரான வேவ் லென்த் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. therefore electron have a wave nature like X-ray.